ஹாய் கைஸ், நம்ம ஃபாலோவர் ஒருத்தவங்களுக்கு ரீசெண்டாக ஒரு பஞ்சாயத்து. அது என்ன அப்படின்ட்டு இந்த வீடியோவில் சொன்னேன், ஃபுல்லாக பாருங்க. அது என்ன அப்படின்னா, அவருக்கு வந்துட்டு சின்ன வயசுல இருக்கும்போது இந்த விரல் வந்துட்டு டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறதுல வந்துட்டு பிரச்சனை இருந்திருக்கு. அதுக்காக சவுதிக்கு வர்றதுக்கு முன்னாடி விஎஃப்எஸ் போயிருக்காரு. அங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மெடிக்கல் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு வர சொல்லி அதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணி சவுதிக்கு வந்துட்டாப்ல. இங்கே வந்தோடனே அப்சருக்கு நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு வெரிஃபை பண்ணணும். அந்த சமயத்துல இங்க வந்ததுக்கு என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியல. ஸோ நம்மகிட்ட வந்துட்டு டிஎம் பண்ணியிருந்தாரு. நம்ம சைட்ல வந்துட்டு ஆர்என்டி பண்ணி பார்த்ததுல அதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்துட்டு கண்டுபிடிச்சாச்சு. அது என்ன சொல்யூஷன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி விரல் வந்துட்டு டேமேஜ் ஆயிருச்சு, ஃபிங்கர் பிரிண்ட் வந்துட்டு வைக்க முடியாது, உங்களோட ரேகை வந்துட்டு அன்கிளியரா இருக்கு அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, நேராக வந்து ஜவசாத் ஆஃபீஸ்க்கு ஒரு அரபி பேசுகிற ஒரு ஆளை வந்துட்டு கூப்பிட்டு போங்க. கூப்பிட்டு போயிட்டு உங்களோட என்ன ப்ராப்ளம்ன்றதை எடுத்து சொன்னீங்கன்னா அவங்க ஒரு ஃபார்ம் தருவாங்க. அதை ஃபில்அப் பண்ணி கொடுத்தாலே வந்துட்டு போதும். அப்சரில் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்துட்டு வெரிஃபை பண்ணிடுவாங்க. ஏன் அரபி பேசுகிற ஒருத்தவங்களை வந்துட்டு கூட்டு போக சொல்கிறேன் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு அங்கே வந்துட்டு அரபிக் தான் வந்துட்டு தெரியும். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி வந்துட்டு தெரியறதுக்கான சான்சஸ் வந்துட்டு கம்மி தான். ஸோ சவுதிக்கு வர உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அந்த ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.